என்னடி பண்ற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். காஃபி குடித்தேன். மிஸ் யூ, லவ் யூ. மாதம்பட்டி ரங்கராஜின் அலப்பறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணி ஏமாத்தின ஜாய் கிறிஸ்டில்லா அவர்கள் இப்போ ஒரு புதிய வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சமீபத்தில் தான் ஜாய் கிறிஸ்டில்லா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னை ஏமாத்திட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணி என் வயத்தில் குழந்தைய கொடுத்துட்டு இப்போ என் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுலேயும் தான் 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறதாவும் அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடியே லிவிங்கில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றதையும் அவங்க ஒய்ஃப் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என் கூட வாழவே செஞ்சாரு அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அவரை என்னால் காண்டாக்ட் பண்ணவே முடியலை. அவருக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் சரி தம்பியும் சரி அவருக்கு ப்ரெஷர் கொடுத்து அவர் என்கிட்ட பேச விடாமல் ஆக்குறாங்க. நான் பேச போனால் கூட 2 வாட்டி அது கை கலப்பில் தான் முடிஞ்சிருக்கு. அதனால எங்களை சேர்த்து வைங்க, என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா அவர் தான், அதனால அந்த அப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கேஸ் ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஜாய் கிறிஸ்டில்லா அவர்களை வந்து ரொம்பவே ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உனக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்து இந்த மாதிரி வேலைகள் நடத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாச்சிட்டும் நிறைய பேர் திட்டிட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு தப்பையும் ஆணும் பெண்ணும் செஞ்சால் கூட அதில் பெண்கள் அப்படின்றவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அந்த பெண்களை மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தையும் சேர்த்து வந்து எல்லாரும் கழுவி ஊற்ற ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜாய் கிறிஸ்டில்லாவோட நிலைமையும் இருந்துட்டு இருக்கு. அதனால அவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சிருக்காங்களோ என்னமோ. அதன்படி இன்னைக்கு ரங்கராஜ் அவருடைய அலப்பறைகள், அதாவது தன்னுடைய வயத்தில் வளர் குழந்தையோட அப்பாவுடைய அலப்பறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்த வீடியோவை தான் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கும்போதே எனக்காக வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அதனால காப்பிரைட்ஸ் பிலாங்ஸ் டு மீ அப்படின்ற மாதிரி கேப்ஷனும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு மனுஷன் இப்படி அவருடைய குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணையே இப்படி ஏமாத்துறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் யாரை வேணாலும் ஏமாத்துவார் அப்படின்ற கேப்ஷனும் போட்டு சோஷியல் மீடியாவில் அதாவது இன்ஸ்டாகிராமில் அவங்க இந்த வீடியோவையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்கள் அவர் எந்த பொண்டாட்டியை கூப்பிடுறாரு அப்படின்னு அதில் சொல்லவே இல்லையே, பேர் மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசிட்டும் இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து கிறிஸ்டில்லா வந்து ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் போட்டு வீடியோவை எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க போல அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுலேயும் மாதம்பட்டி மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அவர் இன்னும் குக்கு வித் கோமாளி செட்டில் தான் அலைஞ்சிட்ருக்காரு, அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டில்லாவுக்கு சப்போர்ட்டாகவும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும், உண்மையிலேயே அவங்க கொடுத்த கேஸுக்கு மாதம்பட்டி அரெஸ்ட் பண்ணப்படுவாரா, இல்லை இது வந்து இல்லீகலாக நடந்தது தான், ஏன்னா முதல் மனைவி அவர் டிவோர்ஸ் பண்ணவே இல்லை, அப்படி இருந்தும் இவங்க கூட வாழ்ந்துருக்காரு அப்படின்றது யாருக்கு மேலே தப்பு இருக்கும், இல்லை இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.